இந்த பிளான்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் பிளான்ட்டு மதர் இன் லா டங்க்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு இண்டோரில் வந்துட்டு வைக்கலாம். இது இண்டோரில் வளர்க்குறதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய வந்து யூசஸ் வந்து இருக்குது. இதுக்கு வந்துட்டு மண் கலவை வந்துட்டு என்ன பண்ணால் 3 மடங்கு வந்துட்டு செம்மண் வந்து வச்சிங்கன்னா 1 மடங்கு வந்துட்டு வர்மி கம்போஸ்ட் வந்து கலந்து நம்ம வச்சுக்கலாம். இது வந்துட்டு எப்படி வந்துட்டு நீங்கள் வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு செடி வாங்கினாலே போதும், நம்ம அதுலேருந்து ப்ரொபகேஷன் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து கீழேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து பேபி பிளான்ட்ஸும் வரும். அது இல்லாமல் நம்ம இந்த இலையை வந்து கட் பண்ணி வச்சாலுமே அதுலேருந்து வந்து செடி வந்து வரும். நம்ம அப்படியே வந்துட்டு நம்ம வேறு பார்ட்ஸ் எல்லாம் வைக்கலாம். இது வைக்கிறதுனால என்ன யூஸஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஏரில் இருக்க டாக்ஸின் லெவல்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்து ரிமூவ் ஆகும். அதே மாதிரி நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. நாசா வந்து பார்த்திங்கன்னா சம் பிளான்ட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஏரில் இருக்க டாக்ஸின் லெவலை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளான்ட் லிஸ்ட்டில் இந்த ஸ்னேக் பிளான்ட்டும் ஒன்று. இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸும் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சோன்னா வந்துட்டு நம்ம ஏர் வந்து நல்லா வந்து ப்யூரிஃபை வந்து ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம நைட் டைம்லேயே வந்து ஆக்சிஜன் வந்து கிடைக்கும். ஸோ எல்லோரும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.